இலக்கிய சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்னென்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இலக்கியாவுடைய கணவர் பார்த்திங்கன்னா ஒரு 200 கோடி ரூபா பட்ஜெட்டில் ஒரு பிளான் செஞ்சிட்ருக்காரு. ஒரு தொழில் செஞ்சு முன்னேறலாம், நம்ம வீட்டை விட்டு வந்த பிறகும் நம்ம தனியாக சுயமாக நின்று சம்பாரித்து வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு தன்னம்பிக்கையோடு சுற்றிட்டுருக்காருன்னு தாங்க சொல்லணும். இந்த தன்னம்பிக்கை நல்லதில் போய் முடியுமா, கெட்டதில் போய் முடியுமா, கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இலக்கியா பார்த்திங்கன்னா, சரி ஓகேங்க, இதில் சாயில் டெஸ்ட்டு ஃபெயிலியர் ஆனால் என்னாக்குது, நீங்கள் அந்த ஃப்ளாட்டுடைய ஓனர்கிட்ட போய் பேசி பாருங்கள். இதுக்கு முன்னாடி அவர் இந்த இடத்துல பில்டிங் கட்டுறதுக்கு தரமான மண் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணதாக சொன்னீங்கல்ல. அப்போ அந்த பழைய சைட் ஓனரை போய் நேரில் பார்த்து பேசணுன்னா நம்மளுக்கு ஒரு ஐடியா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா சொல்கிறாங்க. இது ஓகே தான், இது குட் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போகலான்னு சொல்லிட்டு அவங்களும் போகிறாங்க. அங்கே போன பிறகு தாங்க என்ன நடக்குதுன்றது தெரிய வரும். சரி வாங்க போகலாம். அவருடைய பழைய சைட் ஓனர்கிட்ட போய் நேரில் பேசுகிறாங்க. கௌதம் கேட்கும் பொழுது, ஏற்கனவே இந்த ரிப்போர்ட்டே நான் எடுத்திருக்கேன், நானும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், இங்கே ஒரு வில்லேஜ் கட்டலான்றது தான் என்னுடைய ஆசையுமே, அதனால தான் நானும் ஆல்ரெடி இந்த இடத்துக்கு அப்ரூவல் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னா நான் அப்ரூவல் வாங்க தேவையில்லையே, கொடுங்க, அந்த அப்ரூவலை நான் படித்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்டிஃபிகேட்டை நம்ம கௌதம் வாங்கி பார்க்குறாருங்க. வாங்கி பார்க்கும்பொழுது தாங்க பயங்கரமான ஒரு ஷாக் காத்துட்ருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்ரூவல் வாங்கி 15 வருஷம் ஆகுதுங்க. 15 வருஷம் கழித்து வாங்கின அப்ரூவல் கவர்மெண்ட் ஏற்றுக்காது, கம்பல்சரி இது வேஸ்ட்டாக தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் சொல்கிறாருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் திகைச்சு போய் நிற்கிறாருங்க நம்ம கௌதம். எங்கே வந்தாலும் சுற்றி கடைசியில் அந்த தோல்வியிலே முடிகிறதுனால நம்ம கௌதம் பயங்கரமான ஒரு மன உளைச்சலுக்கே ஆளாயிட்டாருந்தாங்க சொல்லணும். அவர் என்ன பண்ணாலுமே இந்த தொழிலை ஆரம்பிக்கவே முடியாது போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான வருத்தத்திலே வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாருங்க. அங்கே போய்ட்டு சோகத்தில் உட்காந்துட்ருக்காருங்க. இலக்கியாவுக்கு என்ன தான் பண்ணுறதுன்னே ஒன்றும் தெரியாமல் திகைச்சு போய் நிற்கிறாருங்க. எந்த பக்கம் போனாலுமே இலக்கியாவுக்கும் கௌதமுக்கும் அடி மேலே அடி விழுந்துகிட்டே இருக்குன்னு தாங்க சொல்லணும். என்ன தான் நடக்குதுன்னே ஒன்றும் புரியாமல் திகைச்சு போய் நிற்கிறாங்க அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே. இதே மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.